ஒரிசாவில் தமிழர்கள் குறித்து பிரதமர் மோடி அவதூறு பேசியதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகனிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் நிருபர்களிடம் ஆவேசத்தில் சீறியுள்ளார். தவறாக தன்னிடம் வந்து கேள்வி கேட்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறுவது அனைத்தும் பொய் என்றும் கடுமையாக சாடியுள்ளார். திமுகவும் தான் மேல ஆட்சியில் இருந்தாங்க. எப்பயாவது அவங்க பொங்கல் விழா கொண்டாடி இருக்கார்களா? ஆனால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் 2 முறை டெல்லியில் தமிழர்கள் மத்தியில் பொங்கல் விழாவும் தமிழ் புத்தாண்டையும் கொண்டாடி தமிழுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழகத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்காக, தமிழகத்தின் வளர்ச்சிக்காக, தமிழகத்தின் மேம்பாட்டிற்காக நிதி ஒதுக்கிறது நம்முடைய பிரதமர் அவர்கள். அதனால் ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் தவறான தகவல்களை மக்கள் மத்தியில் திணிக்க வேண்டாம். இது இண்டி கூட்டணி தோல்வி பயத்தில் இந்த உளவிற்கு கொண்டு இருக்கக்கூடாது. அதான் சொன்னாங்க, தோல்வி பயத்தில் உளறிக்கிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே அவர்களுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பாஜக இந்த 5 கட்ட தேர்தலில் நாங்கள் எங்களுடைய மெஜாரிட்டியை கிராஸ் செய்து 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அந்த தோல்வி பயத்தில் ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் அவர்களும் உளறி கொண்டிருக்கிறார்கள். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.